சென்னை அண்ணா நகர் பகுதியில் நேற்று இரவு நடந்த கார் விபத்து சம்பவம் கொலையாக இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், விவரங்கள் என்ன? சென்னை ஐநாவரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர்களுடைய மகன் 19 வயதான நிதின் சாய். இவர் மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில ஆங்கில முதலாம் ஆண்டு பயின்று வருகிறார். இதே போன்று இவருடைய மற்றொரு நண்பர் ஐநாவரத்தைச் சேர்ந்த அபிஷேக் என்ற இளைஞர். இவர்களும் ஒரே கல்லூரி தான். இருவருமே நேற்று இரவு இவர்கள் அண்ணா நகர் பகுதிக்கு சென்றதாகவும், அங்கு ஒரு கடையிலே உணவருந்து விட்டு திருப்பி வரும்பொழுது அண்ணா நகர் பகுதியிலேயே ஸ்கூல் ரோடு என்ற அந்த பகுதியில ஒரு சொகுசு கார் ஒன்று வேகமாக இவர்களுடைய இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதாகவும், பின்னால் அமர்ந்திருந்த நிதின் சாய் இந்த சம்பவத்துல உயிரிழந்ததாக தெரிகிறது. ஆனால் நிதின் சாயினுடைய நண்பர்கள் சொன்ன தகவலை கேட்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தார்கள். முதலில் இது விபத்து என்று போலீசார் விசாரணை நடத்திய நிலையில்தான் வந்த நபர்கள் திட்டமிட்டே இவர்கள் மீது காரை ஏற்றியதும் கொலை செய்யும் நோக்கத்தில் அவர்கள் வந்ததாகவும் அவருடைய நண்பர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது இதற்கு முன்னதாகவே லயோலா கல்லூரியில பயிலக்கூடிய ஒரு மாணவரோடு முன் விரோதம் இருந்ததாகவும், அந்த நபர் தான் மேலும் 3 தனது நண்பர்களுடன் சேர்ந்து இந்த சொகுசு காரில் அண்ணா நகர் பகுதியில நிதின் சாயினுடைய வேறு சில நண்பர்களையும் இது போன்று காரை ஏற்றுவது போன்று மிரட்டினார் என்று போலீசாரிடம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்துதான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே மோதிய காரும் இந்த கார் தான் என்ற அடையாளத்தையும் அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். அந்த விபத்து ஏற்படுத்தியதுல அந்த வாகனத்தினுடைய வாகன பதிவெண் அங்கு பெயர்ந்து கிடந்தது. அவற்றையும் வைத்து அதை அவருடைய நண்பர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இது கொலை சம்பவம் தான் என மாணவரின் பெற்றோரும் இது குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கான புகாரை அளித்திருக்கக்கூடிய நிலையில திருமங்கலம் போலீசார் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை இறங்கியிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.